இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல பைக் டாக்ஸிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளும் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தனியார் செயலிகளை கட்டுப்படுத்துவதற்கு கும்தா மூலமாக ஒருங்கிணைந்த சென்னை போக்குவரத்து கழகத்தினுடைய நிறுவனமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கும்தா மூலமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவரிடத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதேபோல் கட்டண உயர்வு குறித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பைக் டாக்ஸியை பொறுத்தவரை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற நடைமுறைகள் நமக்கான சில விதிமுறைகள் எல்லாம் சரிபார்த்து மீண்டும் அவற்றை வரைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை துவங்குவதற்கான அந்த தகவலையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு ஒட்டுமொத்தமாக இவற்றையெல்லாம் கொண்டு சென்று அவற்றை மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதனை அறிவுரை பெற்று இதற்கான தீர்வை சொல்வதாக அறிவித்திருக்கின்றோம். இல்லை, அவர்கள் இப்போ ஒவ்வொரு சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். நாம் அரசு சார்பாக இன்னும் அதை எதுவும் சொல்ல, அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லா கோரிக்கைகளும் எல்லா ஆட்டோ சங்கங்களுடைய கோரிக்கைகளையும் கன்சல்டேட் பண்ணி அது ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். இல்லை, அரசு நம்ம அக்ரிகேட்டராக இருக்கணும், நம்ம போய் அதை செய்ய முடியாது. அதனால் இந்த சென்னை மாநகரத்துடைய அனைத்து போக்குவரத்தையும் ஒருங்கிணைக்கின்ற அமைப்பாக இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கும்தா மூலமாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கண்டிப்பாக அந்த தேவையை உணர்ந்த காரணத்தினால்தான் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போதானே கூட்டம் முடிச்சிருக்க உடனே நாங்கள் அந்த முடிவு எடுக்க முடியாது. நிதித்துறை மற்ற சட்டத்துறை போன்றவற்றினுடைய ஆலோசனைகள்லாம் பெற்று முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் சொல்கின்ற அதே காரணங்களைத்தான் அவர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த காரணங்களை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டண நிர்ணயம் செய்தாங்க. ஆனால் இந்த மீட்டர் பொருத்துவதில் ஏற்கனவே இப்போ இது தாமதமாகி போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு கொரோனா காலம், அதற்கு பிறகு ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.